Hello all, now let's start with the second part of the video, that is methods to compute purchase consideration. Last video purchase consideration என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். Purchase consideration அப்படின்னா ஒரு purchasing company B வச்சுக்கலாம். A வந்து selling company. எதுக்கு செல் பண்றாங்கன்னா இது லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்கு. இப்போ செல் பண்ண போறாங்க. B வந்து அதை பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. இது சும்மா வாங்க முடியாது, ஏதாச்சும் ஒரு கன்சிடரேஷன் கொடுக்கணும். கேஷ் இல்லைனா ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஏதாவது ஒன்று கொடுத்து தான் இந்த ஏவை வாங்க முடியும். ஏதோ ஒரு கன்சிடரேஷன் கொடுக்குறாங்களா, அதுதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we have 4 methods. என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னா நெட் பேமெண்ட் மெத்தட், நெட் அசட்ஸ் மெத்தட், இன்ட்ரின்சிக் வேல்யூ மெத்தட், லம்ப் சம் மெத்தட் அப்படின்ற 4 மெத்தட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பா எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல வந்து கம்ப்யூட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வித் ஃபாலோயிங் நெட் பேமெண்ட் மெத்தட், நெட் அசட்ஸ் மெத்தட் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ண மாட்டாங்க. நம்ம தான் கொஸ்டின்ல கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம தான் டிசைட் பண்ண முடியும். அவங்க ஸ்பெசிஃபை மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ நெட் பேமெண்ட் மெத்தட், இந்த மெத்தட் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் செல்லிங் கம்பெனி வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் நெட் பேமெண்ட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறமா ஸ்வாப் ரேஷியோ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கொஸ்டினில் வந்து இப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து ஒரு 32,000 இருக்கு அப்படின்னா இதை நீங்கள் வந்து 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸை ஒரு 15 rupees ப்ரீமியம் வச்சு கொடுங்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா மீதி இருக்கிறத வந்து கேஷ்ல கொடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட் வந்து அந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை பே பண்ணும்போது எப்படி நீங்க பே பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொஸ்டின்ல. அப்படின்னா நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் அது நெட் பேமெண்ட் மெத்தட். இந்த மெத்தடை வச்சு நம்ம போடணும் அப்படின்ட்டு. ஆனால் டிபெஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுல ஒரு 5,000 வந்து டிபெஞ்சர்ஸ் வச்சு பே பண்ணணும் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டிபெஞ்சர்ஸ் பாயிண்ட்டை நம்ம வந்து இக்னோர் பண்ணிடணும். we should not consider debentures in purchase consideration as per AS 14. purchase consideration கண்டுபிடிக்கிறதுக்கு debentures அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை இக்னோர் பண்ணிடணும். ஓகேவா? this is net payment method. நம்ம purchase considerationனை எப்படி கொடுக்கணும் அப்படின்றத எந்த மெத்தட்ஸ், எந்த வே ஆஃப் கேஷ்ல கொடுக்கணுமா இல்லை ஷேர்ஸ்ல கொடுக்கணுமா, ஈக்விட்டி ஷேர்ஸா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸா அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க கொஸ்டின்ல அப்படின்னா அது நெட் பேமெண்ட்ஸ் மெத்தட். கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்பர் ஆஃப் ஷேர்ஸோட கம்பெனியோட ஷேர்ஸ் ஸ்வாப் ரேஷியோல மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது நெட் பேமெண்ட் மெத்தட். அதுவே கொஸ்டின்ல வந்து அசட்ஸ் ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுத்து அசட்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, லைபிலிட்டிஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அது நெட் அசட்ஸ் மெத்தட் அப்படின்ட்டு. இந்த மெத்தட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அக்ரீட் வேல்யூ ஆஃப் அசட்ஸ் டேக்கன் ஓவர். அக்ரீட் வேல்யூ அப்படின்னா இப்போ வந்து 2 கம்பெனியும் அக்ரி பண்ணியிருக்காங்க. இப்போ ஆக்சுவல் புக் வேல்யூனா பேலன்ஸ் ஷீட்டோட வேல்யூ. புக் வேல்யூ வந்து 10 rupeesல இருக்கு. இப்போ அவங்க வந்து +5% நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க, கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. +5%ல அக்ரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம 10 + 5% போட்டு அந்த வேல்யூ தான் எடுத்துக்கணும். இங்கே அக்ரீட் வேல்யூனா அதுதான். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க, அந்த வேல்யூல எடுத்துக்கணும். புக் வேல்யூனா பேலன்ஸ் ஷீட் வேல்யூ. In this net assets method agreed value of assets தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி agreed value of liabilities. இப்போ 10 rupees இருக்கு, அதே மாதிரி இப்போ liabilities -5%ல அக்ரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் எடுத்துக்கணும். சப்போஸ் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் கொடுக்கல, மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அப்போ புக் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு அக்ரீட் வேல்யூ. மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அக்ரீட் வேல்யூ தான் எடுத்துக்கணும். எல்லா அசட்ஸையும் ஆட் பண்ணிட்டு liabilities சப்ட்ராக்ட் பண்ணணும். அதுதான் purchase consideration as per net assets method. இப்போ கொஸ்டின்ல வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எல்லா அசட்ஸும் கொடுத்துருக்காங்க, எல்லா லைபிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ வி ஷுட் ஃபாலோ நெட் அசட்ஸ் மெத்தட். அசட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். தட் இஸ் நெட் அசட்ஸ் மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் லம்ப் சம் மெத்தட். இதில் வந்து இப்போ ஒரு அசட்டை வாங்குறாங்க, அதோட வேல்யூ வந்து 1 crore அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சொன்ன உடனே அப்படியே அந்த அமௌண்ட்டை பே பண்ணிடுறாங்க. அப்படியே ஃபுல் ஃபிக்ஸ்டு அமௌண்ட், இந்த ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை லம்சமாக பே பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். இந்த மெத்தட் அவ்வளோதான். மேட் பேமெண்ட் இன் லம்சம், தட் இஸ் ஃபிக்ஸ்டு அமௌண்ட். சொல்கிற அமௌண்ட்டை அப்படியே பே பண்ணிடுறாங்க, தட் இஸ்
லம்சம் மெத்தட் ஈக்விட்டி ஷேர்ஸ்ல கேஷ்ல தனித்தனியா கொடுக்கறதுலாம் இல்லை, சொல்ற அமௌண்ட் அப்படியே லம்சமா கொடுத்துட்றாங்க. அதுதான் இந்த மெத்தட்ல. நெக்ஸ்ட் இன்ட்ரின்சிக் வேல்யூ. இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னா ஒரு செல்லிங் கம்பெனி ஏ, பர்ச்சேசிங் கம்பெனி பி. செல்லிங் கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து 10,000 இருக்கு. இதோட வேல்யூ வந்து 50 rupees இருக்கு. பர்ச்சேசிங் கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து 5,000 இருக்கு. இவங்களோட ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 100 rupees. இது என்னன்னா 50 அப்படின்றது பர் ஷேரோட வேல்யூ. 10,000 ஷேர்ஸ் இருக்கு, இது 5,000 ஷேர்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் கம்பெனி இவங்கள வாங்கணும். எப்படி வாங்குவாங்க? 10,000 into 50 இதை வாங்க போறாங்க. 10,000 ஷேர்ஸ் 50 rupees பர் ஷேரா இருக்கு. டிவைடட் பை இவங்களோட வேல்யூ எவ்வளோ? பர் ஷேரோட வேல்யூ உங்களுக்கு 100. ஸோ 10,000 into 50 divided by 100. 10,000 into 50 divided by 100. 5,000. 5,000 தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ. இது எப்படி கண்டுபிடிச்சோம்? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன் செல்லிங் கம்பெனி into intrinsic value per share in selling company divided by intrinsic value per share in purchasing company. இப்படி போட்டா we'll get the intrinsic value. So this is the 4 methods to compute purchase consideration: net payment method, net assets method, lump sum method, and intrinsic value method.